Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தோன்னா, நெக்கு வந்து டார்க்னஸாக இருக்குது, பிக்மெண்டேஷனாக ஃபார்ம் ஆகிருக்கு. சில பேருக்கு ரொம்பவே டார்க்காக இருக்கும் நெக்கு. அந்த டார்க் நெக்கை வந்து எப்படி லைட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா டார்க்னஸை நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும். இதை வந்து வாரத்தில் நீங்கள் 3லேருந்து 4 தடவை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது இதை வந்துட்டு எப்படி பண்ணுறது, இதை எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நெக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். சில பேருக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப அச்சமாக இருக்கும். இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமலே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது வந்து நெக்குக்கு மட்டும் இல்லைங்க, இதை வந்து நம்ம ஃபுல் பாடியிலையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேக்கை. இந்த பேக் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு தான். நல்லா வந்து அதை ஜலிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நமக்கு வந்து கழுத்துலலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். கழுத்துக்கு மட்டும் போட போகிறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எடுத்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் கையிலையும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அடுத்ததாக வந்துட்டு முல்தானி மட்டி தான் எடுத்திருக்கேன். முல்தானி மட்டி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். முல்தானி மட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். அதை நம்ம நார்மலாகவே வந்து வீக்லி 2 வைஸ் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் இதில் தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்துட்டு ஆரஞ்சு பீல் பவுடர் தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சு தோல் பவுடருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கும். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் வந்து சேர்த்துக்கிறேன். எதுக்காக வந்துட்டு நான் ஆரஞ்சுலாம் வந்து சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பவுடர் வந்துட்டு ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ஆரஞ்சு பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துருக்கேன். எதுக்காகனா அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான். இதில் அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு உடனே வந்து மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அது வந்து கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து நான் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. நமக்கு கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் வேணும். அதுக்காக வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கில் வந்து ரைஸ் ஃப்ளார் எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்துட்டு ஸ்கின்னில் இருக்க டல்னஸ் டார்க்னஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி முல்தானி மட்டி வந்து சன் டேனை ரிமூவ் பண்ணும். தயிரும் பார்த்திங்கன்னா நமக்கு பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் வந்துட்டு இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நான் சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு பவுடரை எதுக்காக சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு நான் ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பேக்கோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். உங்கள் ஸ்கின் வந்துட்டு நல்லா க்ளோயிங் ஆகும், நல்லா ஷைன் ஆகும். அதை நீங்களே பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பேக் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. இதை எப்படி வாஷ் பண்ணணும், இதை என்னெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரி வந்துட்டு உங்கள் நெக் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து கையில் கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் என் கையிலையும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். என் நெக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கையில் இருக்க பேங்கிள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என் கையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி முட்டி, கை முட்டி, கால் முட்டி இதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் கை ஃபுல்லாக வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஓரளவுக்கு தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்.
இந்த பேக் வந்துட்டு எப்போவுமே நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி போடுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் குளிச்சுடுங்க. குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் இந்த பேக் அப்ளை பண்ணிங்களோ அங்கே வந்து சோப்போ இல்லை லிக்விட் சோப்போ யூஸ் பண்ணாமல் குளிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ 20 மினிட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ண போகிறேன். 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வாஷ் பண்ணணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கழுத்தில் இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய கையில் வந்து எப்படி வந்து வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பேக் நெக்கையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பேக் நெக்லையும். இந்த பேக் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப மெஸ்ஸி ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகும்போது ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம். அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். அது நல்லா லிக்விட் ஆக்கிடுங்க காஞ்சு போன எல்லாத்தையுமே. அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னில் வந்து இறங்கி நல்லா வந்து அது டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு என் கையில் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என் கழுத்தில் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கையிலையும் கழுத்துலேயும் ஒரே டைமில் பண்ணும்போது என் ட்ரெஸ்லலாம் வந்து விழுந்துடுச்சு. அதனால் நான் ஃபஸ்ட்டு கையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ கழுத்தில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் கொடுக்குறேன். இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தொடச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். என்னோடய நெக்கில் வந்து சைடில் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இந்த பேக்கை வந்துட்டு வீக்லி 3 to 4 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் லைட்டன் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. டாடா, பை பாய்.